யாருமே சரியில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அண்ணன் அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் செங்கல் தூக்குனது வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. அரசாட்சியா மனசாட்சியா அவனுக்கு தான் தெரியும். ரெண்டாவது சூழ்நிலையில எடப்பாடி ஐயா நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பயும் ஊழல் தான் நடந்துட்டு இருந்தது. செங்கோட்டையன் வேற கட்சிக்கு போயிருக்காரு. அப்புறம் இன்னும் அங்கங்க பல பேர் கிளைகள்லாம் இருக்காங்க. அதிமுக அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக இன்னும் நம்மளை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்துல முதன்மையான கட்சி வலுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த மக்கள் தான் முட்டாள். ஏன்னா ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு அவங்க போட்டுடுறாங்க. கடைசியில ஜெயிக்கக்கூடியது ஜனநாயகமோ பணநாயகம்னு கேட்டா உண்மையாலும் பணநாயகம் தான் ஜெயிக்கணும். சமூகத்துல ஜனநாயகம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. தொண்டை கத்துறது யாருன்னு எல்லாம் நீ கூட நிரூபரா கேட்கலாம். நாம் தமிழர் கட்சியா சீமானா அப்படின்னு இந்த முறை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இருக்கும் நிறையா. அதிமுக பின்னாடி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் பக்குவப்படணும். அவரை இந்த முறையும் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு 2032 அரசியல் நிலத்துல தலைவர் விஜய் முதல்வரா வரலாம். வணக்கம், நான் உங்கள் ஆர் கமலநாதன். ஆனா நிறைய குட்டி ஸ்டோரி போட்டுட்டு இருக்காரு ஆர்ஜே குட்டி பிரகாஷ் அண்ணா. அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் நான் முன்வைக்கிறேன். 2026ஆம் ஆண்டு தற்போதைய சூழல்ல யார் அந்த அரசனில உட்கார போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கருத்து கேட்டிருக்கோம் அண்ணங்கிட்ட. ஆனா உங்களோட விளக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல அருமையா கேக்குறீங்க. ஒரு நிருபரா கேக்குறீங்க. சரி, இந்த 2026ல தமிழகத்துல பல்வேறு கட்சிகள் இருக்கு. ஒரு பக்கம் திமுக இருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கு, இன்னொரு பக்கம் பாமக இருக்கு, இன்னொரு பக்கம் புதிதாக இருக்கக்கூடிய தாவேகா இருக்கு. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கு நாகாக இருக்கு, மதிமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இன்னும் என்னென்ன சிறு கட்சிகள்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைய கால சூழ்நிலையில யாருமே சரியில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கருணாநிதி இல்லாம முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் ஆட்சியிலேயே பல ஊழல்கள் நடப்பதா குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அண்ணன் அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் செங்கல் தூக்குனது வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நான் அதை பத்தி பேச வரல. இது நல்லாட்சி அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்க பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய இடங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அரசாட்சியா மனசாட்சியா அவனுக்கு தான் தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் இல்லாதப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி ஐயா நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பயும் ஊழல் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா அதை கடந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவே பல்வேறு தரமாக பிரிக்கப்பட்டிருக்கு. டிடிவி தினகரன், சசிகலா, இன்றைக்கு செங்கோட்டையன் வேற கட்சிக்கு போயிருக்காரு. அப்புறம் இன்னும் அங்கங்க பல பேர் கிளைகள்லாம் இருக்காங்க. அதிமுக அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக இன்னும் நம்மளை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்துல முதன்மையான கட்சி அப்படின்னு வலுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை விட என்ன ஒரு சிரிப்பு அப்படின்னா, மக்கள் நினைச்சுதான் சொல்லுவேன். இங்க அதிமுக வருது, திமுக வருது, தாவேகா வருது, யார் யாரோ எங்கெங்கயோ கிளம்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் கடந்து என்னன்னா அந்த மக்கள் தான் முட்டாள். ஏன்னா ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு அவங்க போட்டுடுறாங்க. கடைசியில ஜெயிக்கக்கூடியது ஜனநாயகமோ பணநாயகம்னு கேட்டா உண்மையாலும் பணநாயகம் தான் ஜெயிக்கணும். சமூகத்துல ஜனநாயகம்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. எல்லாம் தொண்டை கத்துறது யாருன்னு எல்லாம் நீ கூட நிரூபரா கேட்கலாம். நாம் தமிழர் கட்சியா சீமானா அப்படின்னு. தமிழ்நாட்டுல அவர் புரடாவா இருந்தாலும், புரடா மன்னனா இருந்தாலும், 1000 தப்பாய் பேசினாலும் தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்தான் பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர். என்னையுமே நல்லவையா பேசுறவங்கள கோமாளியா தான் நினைக்கக்கூடிய இந்த சமூகம். அதனால கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர போறது இல்ல. கடைசி வரைக்கும் அவர் ஒரு சேஃப் ஜோன்ல இருந்துகிட்டு அவர் மக்களுக்காக குரல் கூட அவரே சொல்லிட்டாருல, நான் ஜெயிச்சானா ஜெயிக்காட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த போட்டிக்குள்ள நாத்தாக்காவை கொண்டு வரலாம் வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரலாம். மிகப்பெரிய உச்சத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாமே இப்படி பேருந்துல காத்து ஓரம் வருதான் நானே சொல்லுவேன். காரணம் எப்படின்னா ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். சினிமால இருந்து தரைக்கு வரும்போது அவரை பார்ப்பதற்கான ஆர்வங்கள் பல பேர் எல்லாமே கூட்டலாம். ஆனா கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்ம என்ன லட்சியத்தை முன்னாடி வைக்க போறோம் அப்படிங்கிற கருத்து நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது. ஒரு தலைவனை பார்ப்பதற்காக தமிழகத்துல ஒரு 30 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த சம்பவம் எம்ஜிஆருக்கு பிறகு நடந்தக்கூடிய ஒரே விஷயம்னா நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்லலாம். அதை கடந்து ஒரு விஷயம் என்ன எல்லாருமே யோசிக்கலாம், அந்த 30 பேர் உயிரையும் காற்றோட போயிருச்சு. அவர் அங்க கூட இல்ல. எல்லாருமே விமர்சனங்கள் வச்சாங்க. இப்ப 30 நாள் கழிச்சு எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா மறந்துட்டாங்க, அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க எல்லாமே. இது ஒரு காரணமா இருந்தா கூட அந்த 30 நாள்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதுங்கிட்டாங்க. தாவேக்களையே இருக்கக்கூடிய முக்கியமானதான் பதுங்கிட்டாங்க. அது தவறு நிலையா நான் பாக்குறேன். எதனாலும் அந்த சம்பவத்தை எதிர்கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது.
அது அவங்க சுயநல அரசியலாக கூட இருக்கலாம். ஆனா அதை கடந்து ஒன்று இன்னைக்கு என்னன்னா விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளங்கள் கூட்டங்கள் இருக்கு. தமிழகம் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குது. ஆனா உண்மையாலுமே சொல்ல போனா விஜய் சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கு தான் நடுவில் போட்டிங்கிற மாதிரி இந்த முறை வந்து திமுகவுக்கும் தாவேகவும் போட்டி இருக்கும் நிறையா. அதிமுக வந்து பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் வந்து இப்ப பிரிச்சு கோபி செட்டிப்பாளையத்துல இருந்து பிரிச்சு போயிட்டாரு. இன்னும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அதிமுக இருக்கக்கூடிய திமுக இருக்கவங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கூட உடைய வாய்ப்பு இருக்கு. தாவேக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் பக்குவப்படணும். அவரை இந்த முறையும் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா தாவேக தலைவர் இந்த முறை ஜெயிக்க முடியாது. ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்படலாம், கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காது நானே சொல்றேன். அதை கடந்து என்னன்னா எதிர்காலத்துல ஒரு 2032 அரசியல் நடத்துல தலைவர் விஜய் வந்து முதல்வரா வரலாம். ஆனா என்னன்னா திராவிட தொழில்கள் எல்லாம் போராடுறாங்க, கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து நம்ம இந்த நாடு மீளுமானா மீளவே மீளாது. ஆனா ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி யாரால வழங்க முடியும்னா எவனாலையும் வழங்க முடியாது. மக்கள் திருந்தாத வரைக்கும் எதுவுமே திருந்தாது. அவ்வளவுதான். எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் கூட இந்த வாக்குங்கிறது நம்ம ஜனநாயக கடமை அப்படிங்கறத மறந்துறாங்க. இப்ப இன்றைய கூட இந்த வாக்கு சீரமைப்பு திட்டம்னு சொல்லிட்டு இந்த சிஐஆர் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது பல பேருக்கு தெரியுமா தெரியாது. பீகார் காரங்க எல்லாத்தையுமே வந்து முழுமைப்படுத்துறாங்க. ஆமா எஸ்ஐஆர் சிஐஆர் பாருங்க, நானே மாத்தி சொல்றேன் எஸ்ஐஆர், எனக்கே தெரியல பாருங்க எஸ்ஐஆர். அப்ப அந்த எஸ்ஐஆர் திட்டத்துல பாத்தீங்கன்னா 13ஆவதா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பீகார் மாநிலத்தவர்களும் தமிழகத்துல இணைச்சிருக்காங்க. இந்திய ஒழிக்கணும்னு போராடுறோம், ஆனா இந்திக்காரனே நம்ம சேர்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நம்ம நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கலாம். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இணக்கம் தான். வெளியே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்துல மோடி இருக்கும்போது வந்து நாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்டாலின் இருக்கும்போது தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கூட்டணியா சேர்ந்து மக்கள் அங்கங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து. கடைசி கருத்து அவங்க கிட்ட கேக்குறோம். அடுத்த வர்ற 2026ல உங்களோட கருத்து கணிப்புப்படி யாரு முதல்வர், அரசாணை பிடிப்பது யார் அப்படின்னு உங்களுக்கு கருத்து இருக்கா? 2026ல முதல்வர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சாட்சியே மகேசன் சாட்சி அப்படின்னு சொல்லலாம். கருத்து கணிப்புகள்லாம் சொல்ல முடியாது. அதே நம்ம வந்து நியூமராலஜியோ கருத்து கணிப்பு சொல்வதற்கோ அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்லி எதுவுமே இந்த நாட்டுல மாற போறது இல்ல, நம்ம திருந்தாம எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் உட்பட எனக்கு உட்பட நான் சொல்லிக்கிறேன். 2026ல மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே சமயம் என்னன்னா 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகம் சந்திக்கும். அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்கட்சி அமர்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளா இருக்கு. இதுதான். சரி, அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்கட்சி உட்காரன்னு சொல்றீங்க. அதிமுக எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னா உங்க தரப்புல தேர்ட் பொசிஷன்ல இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இல்ல, அதிமுக வந்து நம்ம அவங்களுடைய வலுவடைஞ்ச ஒரு நிலையை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அம்மா இல்லாத காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மா எம்ஜிஆர் போய் ஜெயலலிதா அம்மையார் போய் ஓ பன்னீர்செல்வமே எவ்வளவு நாள் விசுவாசியா இருந்திருக்காரு. அங்க நிறைய தலைமைகள் இருக்கு, நிறைய ஆளுமைகள் இருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் கோபி செட்டிப்பாளையத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கொங்கு நாடு மண்டலம் அப்படின்னாலே அவருதான். இன்னைக்கு திமுகல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜி எவ்வளவு கோட்டையை கட்டி வச்சுக்கிறாரோ, அதே மாதிரி ஈரோட்ல கோபி செட்டிப்பாளையத்துல இது வரைக்கும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி 50 ஆண்டு காலமா அதிமுக வாழ்ந்தவர். 50 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் விசுவாசமா இருக்காரு. எம்ஜிஆருக்கு 20 வயசுல பின்னாடி நின்ன மனுஷன் எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்து, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமா இருந்து, அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு விசுவாசமா இருந்து, அதன் பிறகு முதல்ல கோடநாட்டுல சசிகலா அம்மா கிட்ட விசுவாசமா இருந்து, அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் விசுவாசியா இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்து நேர்மையா இருந்து எந்த வழக்கம் இல்லாம எந்த ஊழல் இல்லாம ஒருத்தர் தாவேக்காக்கு போறாரு அப்படின்னா இன்னும் அந்த கட்சியில அடுத்தடுத்த மாற்றங்கள் எல்லா தலைவரும் போகும்போது அதிமுக ஒண்ணுமில்லாத கட்சியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதையும் சொல்றேன் கேளுங்க, அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு அதிமுக அடையாளப்படுத்துறாங்க தாவேக்கால. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அவருடைய கோபி செட்டிப்பாளையத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய புகைப்படம் போட்டுக்கிட்டு பின்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம். இவ பதவி ஏற்றப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பதவி ராஜினாமா பண்ண கூட ஜெயலலிதா அம்மா புகைப்படம் வச்சிருந்தாங்க. ஏன் தாவேக்கா கூட ஒருவேளை அதிமுக கூட இணக்கமா இருந்து வெளியே நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல விஜய வந்து முதல்வர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவே மறைமுகமா பாடுபடுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பாஜகவும் கை கூட்டணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கு ஸ்டேட் லெவல்ல. அந்த கட்சி வந்து நம்ம தமிழகத்துல நிலை நிற்கும் நினைக்கிறீங்களா, அல்லது நீங்க நிலைநாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நேர்மையான அதிகாரியால மட்டுமே இந்த பாஜகவை தூக்கி நிறுத்த முடியுமான்னு கிடையாது. பாஜக எல்லாம் வந்து இப்ப யாரு
யாரு தெரியும் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தெரியும். ரெண்டாவது அண்ணாமலை இப்பதான் ஒரு ஒரு 5 ஆண்டுகளாக தெரியும். அதை விட்டா யாரு? எல்முருகன். இவங்கெல்லாம் எல்முருகன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை என்ன அப்படின்னா, இந்த குஷ்புவோ புதுசா வர கட்சி நடிகைகளோ யாருமே கிடையாது. நமிதாவோ மத்தவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கர்நாடகால இருந்து ஒரு அரசு அதிகாரியா இருந்த உயர் அதிகாரி இருந்து மாத்த வரும்னு சொல்லிட்டு எல்லா பட்டியல் கணக்கையும் வச்சிருக்காரு. அவர் நேர்மையான அரசியல்ல இருந்திருக்கலாம். ஒரு பாஜக இருக்காரு, மோடி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா என்னால ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட பாஜக தமிழகத்துல நிலைநாட்டுமா அப்படின்னா, மத்தியில ஆழ்ந்து கொண்டிருப்பது அவர்கள் தான். மாநிலத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கும்ல, இல்லாமலாம் சொல்ல முடியாது. வேணா அது பேர் சொல்லி ஆடிக்கலான்னு ஒழிய இங்கெல்லாம் பெருசா எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது. நானும் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு சுத்துறேன் அப்படின்னு எல்லாமே மினிஸ்டர் ஆயிட முடியுமா? அவ்வளவுதான், அதான் சொல்லுவேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய எல்லா தலைவர்களை விட அண்ணாமலை போன்ற இன்னும் பல அண்ணாமலைகள் வந்தால் தமிழகத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும். நன்றிண்ணா. நன்றி. சொல்ற வார்த்தைகள் 2026ல மக்கள் பக்கம்ங்கிற மாதிரி நீங்க கருத்து சொல்றீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ வாட்ச் பண்ற எங்க வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னா, ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கான ஒரு கருத்தை முன்வச்சுட்டு மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தை சந்திக்க விடைபெறுவது கமலநாதன் மற்றும் எனது அண்ணன் ஆர்ஜே குட்டி. வணக்கம்.